அப்படின்னா நான் ரொம்ப நல்லா செய்வேன். நீங்க நல்லா செய்ய மாட்டீங்கன்னு சொல்லல. நான் ஒரு வாட்டி செஞ்சேனா திரும்பவும் செய்யுன்னு நீ ஏன் என்கிட்ட கேட்ப? ஸ்வாதி மேடம், நான் கூட நல்லா செய்வேன் மேடம். நீயும் செய், நானும் செய்யறேன். அப்படி நம்ம 2 பேரும் சேர்ந்து செஞ்சாதானே 2 பேரோட பசியும் நல்லபடியா தீரும். அப்படி சொல்றீங்களா? அப்படி சொல்லாம வேற என்ன சொல்ற? சரி, நான் காய்கறி கட் பண்றேன், நீங்க மசாலாக்கு ரெடி பண்ணுங்க. செய்யறேன். சரி வாங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்ததுல? நல்லா இருக்கு. பாத்தியா 2 பேரும் சேர்ந்து செஞ்சப்போ எவ்வளவு நல்லா இருக்குன்னு? ஆமா. அப்போ செய்யலாமா? ஆல்ரெடி செஞ்சிட்டோம்ல. அதாவது திரும்பவும் ஏதாவது பண்ணலாமான்னு. டின்னருக்கு கூட தேவையான அளவுக்கு பண்ணிட்டோம்ல. செஞ்சிட்டோம் தான். அது இருக்கட்டும், உன் பாய் ஃப்ரெண்ட் என்ன சொல்றான்? அது ஸ்வாதி, நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லு திவ்யா, ஃபீல் ஃப்ரீ. அப்பா வீட்டில் இல்லைன்னு நான் என் பாய் ஃப்ரெண்ட் இன்னைக்கு வீட்டுக்கு வர சொல்லியிருக்கேன். ஓ அப்படியா? தயவு செஞ்சு நீ இதை யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது ப்ளீஸ். சீச்சி, நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன். சரி, வந்து என்ன பண்ண போறான் உன் பாய் ஃப்ரெண்ட்? ஏன் உனக்கு தெரியாதான்னு சொல்லு. அப்படின்னா எத்தனை தடவை நடந்திருக்கு இந்த மாதிரி? இது வரைக்கும் இந்த மாதிரி நடந்ததில்ல. இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணலான்னு. இன்னைக்கு தான் ஸ்டார்ட் பண்ண போறியா? அப்படின்னா நீ வெர்ஜினா? இல்ல, அவன் கூட மட்டும் நடக்கல, அவ்வளவுதான். அதானே பார்த்தேன். அதான் இந்த காலத்துல பொண்ணுங்கெல்லாம் 20 வயசுலயே வெர்ஜினிட்டியே இழந்துடுறாங்கல்ல. ஸ்வாதி, நான் 18 வயசுலயே அதை இழந்துட்டேன். ஓஹோ, நார்மல் ஸ்பீட் இல்ல நீ என்ன? ஆமா, இது எத்தனாவது பாய் ஃப்ரெண்ட்? இதுக்கு முன்னாடி 3 ஏன் பிரேக்கப் ஆச்சு? ஏமாத்திட்டாங்களா? வாசிக்கவே முடியல அவனுங்களால. அதனாலதான் பிரேக்கப் பண்ணிட்டியா? நல்லா வாசிக்கிற ஹஸ்பண்ட் வரலனா கீழே குழம்பு நல்லா கொதிக்காதுல்ல? ஆமா இல்ல, நீ ரொம்ப நல்லா ஓப்பனா பேசுற. எனக்கு பிடிச்சவங்க கிட்ட நான் ஓப்பனா தான் பேசுவேன். தேங்க்யூ ஸ்வாதி. அப்படின்னா இந்த சந்தோஷோட எனர்ஜிக்கு இன்னைக்கு நீ எக்ஸாம் வைக்க போற, அப்படிதானே? ஆமா. ஒருவேளை இந்த எக்ஸாம்ல அவன் ஃபெயில் ஆயிட்டானா? அவங்கிட்டையும் மிடில் ஃபிங்கரை காட்டிடுவேல? யோசிக்கவே மாட்டேன். ஆனா அப்படி நடக்க கூடாதுன்னு தான் வேண்டிக்கிறேன். ஆனா நான் நடக்கணும்னு தான் வேண்டிக்கிறேன். என்ன திடீர்னு சைலண்ட் ஆயிட்டீங்க? உன்னை டிசப்பாயிண்ட் பண்றதுக்காக நான் சொல்லல, ரொம்ப பிராக்டிக்கலா சொல்றேன். இப்போலாம் நல்லா வாசிக்கிற ஆம்பளைங்க 30% தான் இருக்காங்களாம். அப்படியா? மிச்சம் இருக்கிற 70% உன்னோட எக்ஸ் லவர்ஸ் டைப் தான். மேக்சிமம் போனா 3 நிமிஷம், கொஞ்சம் பவர் ஆனவங்கன்னா 5 நிமிஷம். 5 நிமிஷத்துல ஐஸ்கிரீமே கரையாது ஸ்வாதி. இவங்க ஐஸ்கிரீம் மட்டும் கரைஞ்சு போயிடுமா? நானும் உன்ன மாதிரி தான் நல்லா வாசிக்கிற ஆம்பளைங்களை தேடி தேடி ஆம்பளை மேல விருப்பமே போயிடுச்சு. அப்படி வாசிக்கலன்னா எப்படி? என்னைக்கா இருந்தாலும் நம்மளுக்கு நல்லா வாசிக்கணும்னா அது ஆம்பளைங்க வந்தா தானே முடியும். ஆம்பளை தான் வேணும்னு நினைச்ச பொம்பளைங்க எல்லாம் இப்போ 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 அவங்க தபலாவை அவங்களே வாசிச்சுக்கிறாங்க.